இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அக்கா சூப்பர். போலாமா? வா இரு. போ போ போ. சாமி சாமி சாமி, நான் தேவியை அழைச்சிட்டு வந்துட்டேன். எப்படியாவது பாப்பாவுக்கு வைத்தியம் பார்த்து பழசெல்லாம் ஞாபகம் வர மாதிரி ஏதாவது பண்ணுங்க சாமி. நீ கவலைப்படாத துர்கா, நிச்சயமா அந்த அம்மனோட அருளால மூலிகை வைத்தியத்தை சிறப்பா செஞ்சு முடிச்சு இந்த குழந்தைக்கு பழைய நினைவுகளை வர வைக்கிறேம்மா. சரி. ஓம் சக்தி. உங்களுக்கு உண்மையிலேயே நல்லது செய்யறதுக்காகத்தான் நான் வந்திருக்கிறேன். ஆமா, உங்க குழந்தை எங்க? ஏன் எது கேக்குறீங்க? முதல்ல என்ன நம்புங்க சகோதரி, நான் உங்களுக்கு நல்லது பண்றதுக்காக தானே வந்திருக்கிறேன். என் பொண்ணு அவ ரூம்ல தூங்கிட்டு இருக்கா. நிச்சயமா உங்க பொண்ணு ரூம்ல இல்லவே இல்ல சகோதரி. என் பொண்ணு ரூம்ல இல்லையா? என்ன சொல்றீங்க நீங்க? ஆமா சகோதரி, அந்த துர்கா உங்களுடைய குழந்தையின் மனசை மாத்துறதுக்காக, உங்க குழந்தைக்கு மந்திரம் பண்றதுக்காக அந்த சித்தரோட குடிலுக்கு கூட்டிட்டு போயிருக்கிறா. நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைல்ல? வாங்க ரூமுக்கு போய் உங்க குழந்தை இருக்குதான்னு பாப்போம். வாங்க. சரி வாங்க. ஐயோ, எப்படியாவது பொம்மை எடுக்கணும், இல்லைன்னா சேட்டு உயிரோட விட மாட்டான். ஏன் முறைக்கிறீங்க? அவசரப்படாதீங்க சகோதரி, போய் குழந்தையை எழுப்புங்க பாப்போம். போங்க. இனியா, இனியா ஏந்திரிமா. இனியா. ஐயோ, இவ்வளவு நல்லவளா இருக்கா. அப்பாடா, நம்ம ரூட் கிளியர். பொம்மை இங்கதான் இருக்கணும், தேடுவோம். இது நம்ம பொம்மை இல்ல, அதை எங்க வச்சிருக்கோம்? கோட்டு சுட்டா வச்சிருக்கானே, ஆனா பொம்மைய காணுமே. ஐயோ, பொம்மை எங்க வச்சிருக்குன்னு தெரியலையே. ஐயோ, எல்லா பொம்மையும் இருக்குது, நம்ம குரங்கு பொம்மையை மட்டும் காணுமே. எங்க வச்சுட்டு போயிருக்குது இந்த சுட்டாக்கா தெரியலையே. ஐயோ, இன்னைக்கு மட்டும்தான் சான்ஸ், நான் என்ன பண்ணுவேன்? சிகிச்சையோட இறுதி கட்டத்துக்கு வந்தாச்சு துர்கா. கடைசியா இந்த ஒன்ன முடிச்சிட்டா போதும். 5 நிமிஷத்துல உன் குழந்தைக்கு பழைய நினைவுகள்லாம் திரும்ப வந்துருமா. சரிங்க சாமி. ஓம் சர்வேஸ்வராய நமக, ஓம் வைத்தீஸ்வராய நமக. இந்த பீரோல தேடுவோம். ஐயோ, இங்கே இல்லையே. ஐயோ சிஸ்டர், நல்லா தேடி பார்த்துட்டேன் சிஸ்டர். சிஸ்டர், மத்த எல்லா விளையாட்டு பொம்மைகளும் இருக்குது.
ஏய், அந்த பொம்மைக்குள்ள வைரம் இருக்கிறது உனக்கு, எனக்கு, அந்த தேன் எடுக்கிறவன் அவனோட பொண்டாட்டி. இந்த 4 பேரை தவிர வேற யாருக்குமே தெரியாது. மத்தவங்கள பொறுத்த வரைக்கும் அது சாதாரண குரங்கு பொம்மை. நல்லா தேடி பாரு முட்டாள். அந்த பொம்மைக்குள்ள வைரம் மட்டும் இல்ல, நம்ம 2 பேரோட உயிரும் அதுக்குள்ளதான் இருக்கு. தேடு. ச்சை, ஒரு வேலைக்கும் லாய்க்கு இல்ல. ஐயோ, எங்கே தேடுவேன் அந்த வைரத்தை? நான் போய் எங்கே தேடுவேன்? ஐயோ, எங்கே தேடுவேன்? என்னங்க கங்கா, எங்க கங்கா? சீக்கிரம் வாங்க. இந்த இடத்துல தான் நம்ம குழந்தைய வச்சு மந்திரம் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க போ. சீக்கிரம் வாங்க. நிறுத்துங்க. நான் போய் சொல்லி வீட்டுக்குள்ள வந்தது என்னோட தப்புதான். ஆனா இது என்னோட குழந்தை, அது மட்டும் போய் இல்ல. அது எனக்கு நல்லாவே தெரியும். தயவு செஞ்சு சிகிச்சை முடியற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. அப்புறமா உங்களுக்கே தெரியும். எங்க நிறுத்துங்க முதல்ல. ஏய் தள்ளு. ஐயோ, குழந்தைய கொடுங்க முதல்ல. குழந்தைய எங்க, கூட்டி வந்து ஒரு 5 நிமிஷம் 2 போடுங்க பேரையும். ப்ளீஸ். ப்ளீஸ் சொன்னா கேளுங்க. வா. அக்கா, எங்க நில்லுங்க ப்ளீஸ். சொன்னா கேளுங்க. கங்கா, குழந்தைய பிடி. கொடுங்க. கவலைப்படாத துர்கா, சிகிச்சை நல்லபடியா முடிஞ்சதுன்னு நான் நம்புறேன். இன்னும் 2 நாள்ல உன் குழந்தைக்கு பழைய நினைவுகள்லாம் திரும்ப வந்துருமா. நீதான் அம்மான்னு தேடி வருவாமா. ஆனா அதை விட எனக்கு தேவி மாவை நினைச்சாதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன சொல்ற துர்கா? தேவிமாக்கு என்னாச்சு சொல்லு. மூலிகை வைத்தியம் செஞ்சா தேவி மாவுக்கு பழைய ஞாபகம்லாம் வந்துரும்னு சித்தர் சாமி சொன்னாரு. அதனால நானும் தேவி மாவை கூட்டிட்டு போனேன். முதல்ல எல்லாமே நல்லபடியா போச்சு.